ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாலே, மாதுளம்பூ நிறத்தாலே, புவியடங்க காத்தாலே, அங்கையர் பாஷாங்குஷமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலே, முக்கண்ணியே தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே, குல தெய்வத்தை தொழுவார்க்கு என்றும் ஒரு குறையில்லை. என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது குலதெய்வத்தை பத்தி. உங்க வீட்டுக்கு குலதெய்வம் வருதா இல்லையா? ஏன்னா ரொம்ப அன்பு உறவுகள் கேட்கறது என்ன அப்படின்னா, ஐயா எங்க வீட்டுல குலதெய்வம் இருக்கா இல்லையா? நாங்க சில இடங்கள்ல குறி கேட்க போனோம், அங்கு குலதெய்வம் கட்டுல இருக்கு அப்படிங்கிறாங்க, குலதெய்வம் வீட்டுல இல்லைங்கிறாங்க. அன்பு உறவுகளே, குலதெய்வம் என்பது நம்மளுடைய தலைமுறையா வழிபட்டு வந்த தெய்வம். நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டு கொஞ்ச காலங்கள்ல பொழப்புக்காக இடம் விட்டு இடம் மாறும்போது அந்த குலதெய்வம் நிறுத்தப்பட்டு அடுத்த வாரிசுக்கு தெரியாம போய் அவர்கள் குலதெய்வ வழிபாட்டில் இல்லாமல் சில மங்கள காரியங்களும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் தடையாக, குழப்பமாக, இன்னலாக, பிணியாக இருக்கும்போது குலதெய்வம் தெரியணும் அப்படின்னு அவங்க மனசுல தோன்றி ரொம்ப அன்பு உறவுகள் நம்ம கிட்ட பிரசங்கம் பார்த்து குலதெய்வம் ஆனா பெண்ணா எந்த பேர்ல இருந்தது, எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி வழிபட்டது அப்படின்னும் அப்படியே நம்ம பிரசங்கத்துல அம்பாளுடைய ஆசையால அவங்களுக்கு நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். இப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த தொடர்பு அப்பதான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய அம்மனை அப்பதான் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. ஏதேனும் ஒரு தொடர்புல, ஆமாங்க ஐயா நீங்க சொன்னது கண்டிப்பா, போன வாரம் தான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம், ஏதோ ஒரு வைப்ரேஷன் எங்களுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தது அப்படின்னு அப்படியே அந்த வீடியோ. ரொம்ப பேர் என்னன்னா வெளியூர்ல இருந்து நமக்கு வீடியோ கால் பண்ணும்போது அவங்க அந்த உடம்பு சிலிர்த்து கண் கலங்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. நேரடியாகவும் பிரசங்கம் பார்க்கிறாங்க. இப்ப குலதெய்வம் உங்க வீட்டுல இருக்கா இல்லையா, அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ குலதெய்வம் வீட்டுல இருக்குங்க, நம்ம வீட்டுல அந்த ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னா எந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய இல்லத்துல பல்லி அதிகமாக பூஜை அறையில் இருக்கும். குலதெய்வம் கண்டிப்பாக இருந்தால் ஏதேனும் ஒரு பட்சி, அதாவது ஒரு பட்டாம்பூச்சியோ இல்ல வண்ணத்து பூச்சியோ இல்ல புறாவோ, இப்படி ஏதேனும் ஒரு பட்சி உங்கள் வீட்டிற்கு வந்து போகும். மாதத்திற்கு ஒரு முறையாவது நடக்கும். செங்குலவி உங்கள் இல்லத்தில் அடிக்கடி கூடு கட்டினாலும் குலதெய்வம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வீட்டுல நல்ல வைப்ரேஷன் இருக்கு. அப்ப எங்க வீட்டுல இதெல்லாம் நடக்குதுங்க. ஆனா எங்களுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லை. குழந்தைகள்லாம் இருக்காங்க, பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, நிம்மதியே இல்லையா அப்படின்னு ரொம்ப பேருக்கு கேள்வி இருக்கும். சில அன்பு உறவுகள் நம்ம கிட்ட கேட்டது, ஐயா குலதெய்வத்தை கட்டி போட்டிருக்காங்களா? நல்லா தெரிஞ்சுக்கிறங்க அன்பு உறவுகளே, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பதிவு கொடுத்துருக்கோம். குலதெய்வத்தை கட்டி போடுற அளவுக்கு அந்த குலதெய்வம் கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வமே அந்த குலதெய்வத்தை காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்கக்கூடிய தெய்வம். நான் எதுக்கு சொல்ல வரேன், குலதெய்வத்தை கட்ட முடியாது. சப்போஸ் அது மாதிரி சொல்றாங்க இல்லையா, உங்க மனசுல ஏன் அந்த பதிவு வருது, அந்த எண்ணம் ஏன் வருது, நம்ம சாமியை கட்டி போட்டாங்களே, கட்ட ஊக்கணுமே, எங்க போய் செலவு பண்ணி கட்ட ஊக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் காசை வீணடிச்சிருக்கீங்க. தெய்வத்தை யாராலும் கட்ட முடியாது. ஏன்னா தெய்வம் நீராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் எந்த ரூபத்தில் வேணுமாலும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி உண்டு. மனிதனா, சாதாரண மனுஷனா இல்ல ஆடா மாடா கட்டி போடுறதுக்கு? தெய்வங்க
தெய்வத்தை கட்டி போடுற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு மந்திர சக்தி இருக்கு அப்படின்னா அவன் இந்த லோகத்தை ஆளணும், இந்த லோகத்துடைய மக்களை அத்தனை அடிமையாக்கி அவன் காலில் விழ வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த மந்திர சக்தி அவனுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. குலதெய்வத்தை கட்டுறதெல்லாம் பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கேன். குலதெய்வத்தை கட்டுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. காலங்காலமா குலம் குலமா உங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும் எத்தனை தலைமுறைகள் பிரிஞ்சு பிரிஞ்சு எங்கெங்க இருந்தாலும் சரி, உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஏன் அப்ப குலதெய்வம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கல, எங்க வீட்டுல இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, காப்பாத்தலையே, என்ன விஷயம்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க அன்பு உறவுகள், இதுன்னு ஒரு பிரச்சனையால கோவில் சார்ந்து நீங்க ஒரு தாயத்தோ ஏதோ அம்பாள்கிட்ட வச்சது கயிறோ ஏதோ அதுக்கு பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட முறையில நீங்க இது போல தெய்வங்கள் வரலைன்னு சொல்லி எங்கேயாவது ஒருத்தட்ட போய் மந்திரிச்சு அங்க தகுடோ தாயத்தோ ஏதேன்னு ஒரு மையோ நீங்க வீட்டுல வச்சிருந்தீங்க அப்படின்னா குலதெய்வம் வராது. ஏன் தெரியுமா? குலதெய்வம் நினைக்குமா, என் மேல நம்பிக்கை இல்லாம ஒரு பொருள் மேல நம்பிக்கை வைக்கிறியே, அப்ப அந்த பொருள் வரும்போது குலதெய்வம் உங்க வீட்டை விட்டு வெளியே போயிடும். அதுக்கும் குலதெய்வத்துக்கும் செட் ஆகாது. அப்படிப்பட்ட பொருளை வாங்கி வீட்டுல வைக்காதீங்க. தெய்வத்துக்கிட்ட கொடுக்குறாங்களா, சாமி கிட்ட வச்சு கொடுக்குறாங்களா, பூஜை பண்ணி கொடுக்குறாங்களா, அது தெய்வத்துடைய பொருளா எடுத்துக்கிறங்க. இந்த மாந்திரீகம் அப்படிங்கிறது பலி கொடுத்து, அதான் இரத்த பலி கொடுப்பான். அப்படி இரத்தப்பலி கொடுத்து பூஜை செய்யப்பட்ட சில பொருட்கள் உங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா, மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, தெய்வம் வெளியேறிடும். இப்ப நீங்க ஒரு தொழில் பண்றீங்க, தொழில் நல்ல லாபம் பெறணும்னு ஒரு மாந்திரிக பூஜை பண்ணி அந்த தகுடு எந்திரங்கள் ஏதோ வச்சிடுறீங்க, கொடி கட்டி பறக்கும் வியாபாரம். எப்படி? கொடி கட்டி பறக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மீண்டு எழும்பவே முடியாது. ஏன்னா உங்க குலதெய்வம் வெளியே போயிடும். நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு, நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு, நம்ம கிராம தேவதையை கும்பிட்டு நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டம் எப்படியா இருந்தாலும் தீர்ந்துடுங்க. ஏன்னா தெய்வம் கிரக நிலைக்கு முன்னாடி கொஞ்சம் கட்டுப்பட்டு இருந்தாலும் பிள்ளைங்களை பெரிய அளவுல பாதிக்க விடாது. அப்படி நீங்க பாதிக்கப்பட்டு பிரச்சனை இருக்கீங்க அப்படின்னா, நான் எந்த தவறும் செய்யல, உங்க முன்னோர்கள் இந்த தவறை செஞ்சிருப்பாங்க. அப்ப அதுக்கு என்ன பரிகாரம்? உங்களுக்கு அது போல பிரச்சனை இருக்கு அப்படின்னா கடல், அதாவது சமுத்திரம், கோவில் அருகாமையில் இருக்கக்கூடிய சமுத்திரமா இருக்கும், புனிதமான சமுத்திரம், அதாவது நம்ம குளிக்கக்கூடிய இடமாக இருக்கணும். இந்த பீச் எல்லாம் போய் முங்கெல்லாம் கூடாது. இப்ப நம்ம பார்த்தோம்னா ராமேஸ்வரம் இல்ல புனிதமான நதிகள், கோவில்கள் சார்ந்த குளங்கள், இப்படிப்பட்ட இடங்கள்ல போய் 27 முங்கு தண்ணியில முங்கி எந்திரிங்க. எந்திரிச்சு அந்த கோவில்ல போய் வணங்கி பிரார்த்தனை செஞ்சுட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டி, என் வீட்டுக்கு நீங்க வரணும், என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கணும், என் பிரச்சனைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு குலதெய்வத்தை மட்டும் நம்புங்க. இஷ்ட தெய்வம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச தெய்வம், முருகனை பிடிக்கும், சிவனை பிடிக்கும், அம்பாலை பிடிக்கும், பெருமாளை பிடிக்கும், ஆஞ்சநேயரை பிடிக்கும், இப்படி எல்லாம் பிடித்த தெய்வம்னு இருக்கு, அது இஷ்ட தெய்வம். கண்டிப்பா இஷ்ட தெய்வம் நமக்கு வேண்டும். கிராம தெய்வம், நீங்க எந்த எல்லையில இருக்கீங்களோ அந்த எல்லைக்கு ஒரு தெய்வம் இருக்கும், அந்த தெய்வமும் நமக்கு பாதுகாப்பு வேணும். அப்ப இந்த 3 தெய்வங்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தெய்வங்கள். இதோட உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். குலதெய்வ வீட்டுல விளக்கேற்ற வேண்டியது, நல்ல நாள் விசேஷ காலங்கள்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறையாவது குலதெய்வத்துடைய எல்லையில போய் கால் மிதிச்சுட்டு வாங்க. குலதெய்வம் சாதாரண விஷயம் இல்லைங்க. குலதெய்வத்தை முழுமையா நம்பணும். எங்க நீங்க காலையில எந்திரிச்சோம் குலதெய்வ நாமத்தை சொல்றீங்க? சொல்லணும். காலையில எழுந்தவுடன் குலதெய்வ நாமத்தை சொல்லுங்க. இரவு தூங்கும் போது குலதெய்வ நாமத்தை சொல்லுங்க. இப்படியே தினமும் சொல்லி பாருங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, இல்ல கடல் தாண்டி இருந்தாலும் சரி, உங்க குலதெய்வத்துடைய முகம் தெரியும், உங்க குலதெய்வம் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். கண்ணை மூடிட்டு அந்த இடத்துக்கு நீங்க போங்க. சாமிக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணுங்க, வஸ்திரம் சாத்துங்க, நைவேத்தியம் பண்ணுங்க.
ஆத்மா, அங்கே பரமாத்மா, ஜீவாத்மா தொடர்பு கொள்ளுங்க. இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறைங்க. உடல்ல இருக்கக்கூடிய நோவு, உடல்ல இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆகும். இப்ப நான் சென்னையில இருக்கேன் அப்படின்னா, எங்க ஊர் ராமநாதபுரம் மாவட்டம். நான் இருக்கக்கூடிய ஊர்ல எல்லையில மொத்தம் 6 தெய்வங்கள் இருக்கு. அந்த 6 தெய்வத்துக்கும் தினமும் நான் பூஜை பண்ணுவேன். நேர போய் பண்ண முடியுமா? இப்ப சொன்ன பாருங்க, அது பரமாத்மா, இது ஜீவாத்மா, இது தொடர்பு கொள்ள முடியும். அந்தந்த இடத்துக்கு ஒரு 10 நிமிஷம் தான் என்னுடைய வழிபாடு. இந்த 6 தெய்வத்துக்கும் போய் பூஜை பண்ணிட்டு வருவேன். இப்படி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு நீங்க கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது காலையில இல்ல மாலை இரவுல கூட நீங்க கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜை பண்ணுங்க, தீபாரணை காட்டுங்க. சந்தோஷம், அந்த மனசு சந்தோஷப்படும் இல்லையா? அப்போ உங்களுடைய ஆரோக்கியம் பலமாகும். சரிங்க, குலதெய்வம் வீட்டுல நிரந்தரமா வந்து இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டுல பூஜை அறையில நீங்க விளக்கு கொளுத்தி வைக்கிறீங்க இல்லையா? அந்த விளக்கு ஏத்தி நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறம் மலை ஏத்திடுவோம். சில நேரங்கள் மலை ஏற்றும் போது மறுபடியும் மறுநாள் அதே திரியில விளக்கு ஏற்றக்கூடாது. எண்ணெய் இருந்துச்சு மிச்சம் இருக்குங்க, அது எண்ணெய் தூக்கி, எண்ணெய் இருக்கட்டும் நெய்யா இருந்தாலும் இருக்கட்டும், திரிய மட்டும் மாத்துங்க. பௌர்ணமி நாள்ல முடிஞ்ச வரைக்கும் சுத்த அன்னம், அதாவது வெள்ளை சாதம், பச்சரி சாதம், கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சு குலதெய்வத்தை கும்பிடுங்க. ஒரு கண்ணாடி கிளாஸ் வாங்கிக்கிறங்க, அதுல பாதி அளவுக்கு தண்ணீர் நிரப்பிக்கிறங்க, பூஜை அறையிலே வைங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை அதுல போடுங்க. இது என்னைக்கு வேணுமாலும் செய்யலாம், வாரத்துல ஒரு முறை கூட செய்யலாம். அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 2-3 நாள் கழிச்சு அதை எடுத்து கொண்டு போய் கோவில்கள்ல திரிசூலம் இருக்கும். எல்லா கோயிலையும் அம்மன் ஆலயத்துல திரிசூலம் வெளியில இருக்கும், நம்மளே போய் சொருகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட இடங்கள் பார்த்து அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா வேண்டி, என்னுடைய வீட்டில் இருந்த எதிர்மறை சக்திகள், தீய சக்திகள், திருஷ்டி தோஷங்கள், கண் பார்வைகள், கிரக கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் இதோடு போகட்டும் சொல்லி சொருங்க. வாரம் வாரம் பண்ணி பாருங்களேன். உங்க வீட்டுல மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் இருக்கும், உடல் செழிப்பாக இருக்கும், மனம் செழிப்பாக இருக்கும், முகம் மலர்ச்சியாக இருக்கும். உங்களுடைய முகத்துல ஒரு நல்ல வைப்ரேஷனை பார்க்க முடியும். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு தெய்வத்தினுடைய கடாட்சம் உண்டு. அன்பு உறவுகளே, குலதெய்வம் கட்டில இருக்கு, குலதெய்வம் வீட்டுக்கு வரல, கட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறது பொய். குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரல அப்படின்னா, இந்த நான் சொன்ன இல்லையா, இது மாதிரி எதிர்மறையான ஏதாவது மந்திரங்கள் செஞ்ச எந்திரங்கள் தகுடுகிடு நீங்க வீட்டுல வச்சிருந்தாலும் வேலை செய்யாது. அப்படி இருக்கு அப்படின்னா அதை கோயில் சமுத்திரத்துல போய் போட்டுருங்க, கடல். இல்லைங்க நாங்க இது வரைக்கும் பண்ணல, அப்ப எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. சமுத்திரம், அதாவது புனிதமான கோவில் ஸ்தலங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய, ஏன்னா கடற்கரை ஓரத்துல கோவில்கள் இருக்கும், அப்படிப்பட்ட இடங்கள்ல தான் குளிக்கணும். பாதுகாப்பு முக்கியம். நம்ம வாட்டில எங்கேயாவது கடல்ல இறங்கிட்டு ஆழமான பகுதியில் உள்ள போயிட்டோம்னா கஷ்டம். அதே போல குளங்கள், கோவில் குளங்கள், கோவில் ஓரமாக இருக்கக்கூடிய ஆறு தான் இருக்கும். ரொம்ப பேருக்கு இந்த குளம் குட்டைகள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து புனிதமான நீராடக்கூடிய இடமா இருக்கணும். அங்கே போய் 27 முங்குங்க, தெய்வத்தை வழிபடுங்க. அப்புறம் பாருங்க நல்ல விஷயம் நடக்கும். நான் சொன்னதை அப்பதான் நான் ஒவ்வொரு விஷயமும் சொல்றேங்க, இந்த எழுதி வச்சுதான் சொல்ல, இங்க இருக்கிறத இங்க சொல்றேன். அதனால சில இடங்கள்ல வந்து சில அப்படியே வரிசைய கோர்வையெல்லாம் வராது. இங்க என்ன இருக்கு அதானே வரும். ஓப்பனா பேசுறேங்க, அப்படியே பேசிட்டு இருக்கேன் நான். தெய்வத்துடைய எண்ணத்திலையும் தொடர்பிலையும் இருக்கக்கூடியவங்க என்ன வருதோ அது பேசிட்டே இருக்கும், பேசிட்டே இருக்கு. அது உங்களுக்கு நல்லதா போய் சேரும், நல்லதா நடக்கும். நல்ல விஷயம் தான் நம்ம சொல்றோம், யாரும் கெடுக்கல, ஏமாத்தல, யாரும் ஏமாறாம இருங்க. அன்பு உறவுகளை, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. இல்ல உங்க சேனலை நான் இப்பதான் பாக்குறேன், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, பண்ணி வச்சுக்கிறேங்க. அன்பு உறவுகளை, இது போல நல்ல நல்ல வீடியோ நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பாருங்க, ரொம்ப வீடியோ கொடுத்துருக்கேன். நம்மகிட்ட ஜாதகம், திருமண பொருத்தம் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன் பாருங்க, அதான் வாட்ஸ்அப் நம்பரும் ஜிபே நம்பர். திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் ஜாதகத்தை நீங்க அனுப்புங்க. ஆனா எனக்கு மெயினா வந்து பேரு, டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊர் அனுப்புங்க. அப்பதான் நான் வந்து இந்த தசா புத்தியெல்லாம் பார்க்க முடியும். நான் வந்து பொதுவா நட்சத்திரத்தை மட்டும் பார்த்து பலன் சொல்றது இல்லை. தசா புத்தி, கிரகங்கள் இருக்கக்கூடிய சாரம், இவங்களை சேர்த்து வச்சா வாழ்க்கை நல்லா இருக்குமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அதே போல ஜாதகத்தை தனிப்பட்ட முறையிலும் கணிக்கும் போது இப்படிதான் பார்த்து கணிச்சு உங்களுக்கு பலன்லாம் சொல்றேன். நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க 501, திருமண பொருத்தம் பார்க்க 601.
அதே நம்பர் தான் ஜிபே நம்பர். பணம் அனுப்பிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட்டை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. அன்பு உறவுகளே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சிதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.